ஏமா எதுக்குமா குலாப் ஜாமுனை போய் வெள்ளம் தண்ணியில போட்டிருக்கீங்க? இது குலாப் ஜாமுன் இல்லடா, குழுக்கு ரொட்டி. குழுக்கு ரொட்டி அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனல் பாரம்பரியமான உணவு. வா எப்படி செய்யுதுன்னு சொல்றேன். இந்த குழுக்கு ரொட்டி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. உடம்புக்கு அவ்வளவு ஹெல்தி. அதுவும் இந்த மழை நேரத்துல செஞ்சு கொடுங்க, பசங்க எல்லாம் வேணும் சாப்பிடுவாங்க. இதுக்கு முதல்ல ஒரு 2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இதுல 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் போல வெதுவெதுப்பான தண்ணியை ஊத்தி அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து இது குலாப் ஜாமுன் உருண்டை மாதிரி அப்படியே திரட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி விட்டு அதுல இந்த மாதிரி வாழையில போட்டுக்கலாம். அதுல நம்ம திரட்டி வச்ச உருண்டையில அடுக்கிக்கலாம். அப்படியே வாழையில குட்டி குட்டியா ஓட்ட போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதை மூடி வச்சு அப்படியே வேக வச்சுப்போம். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் வச்சு 2 டம்ளர் தண்ணியை விட்டு ஒரு 200 கிராம் வெல்லத்தை நல்லா இடிச்சு போட்டுக்கலாம். கூடவே 2 ஏலக்காயும் இடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்கா வந்ததும் இறக்கி வச்சுக்கலாம். இப்ப இட்லி பாத்திரத்தை திறந்து பார்த்தா நம்ம உருட்டி வச்ச ராகி உருண்டையெல்லாம் சூப்பரா வெந்திருக்கும். இதை அப்படியே எடுத்து இந்த வெள்ளப்பாகுல போட்டு இது அப்படியே கொதிச்சதும் தேங்காய் பாலை விட்டு இறக்கி வச்சா சும்மா கமன்னு குழுக்கு ரொட்டி ரெடி. அப்புறம் என்ன, சுட சுட அப்படியே கப்ல ஊத்தி சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.